டே 6 ஆஃப் ட்ரைங் டு ஃபிக்ஸ் மை டெய்லி ரொட்டீன். இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுன்றதுனால காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அப்போ தான் 7 மணிக்கு என்னால் ஷட்டில் பிடிக்க முடியும். எப்பவும் போல் எழுந்திச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ட்ரிங்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸில் போய் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், ஏப்ரல் மந்த் இன்னைக்கு முடிவுக்கு வந்துச்சு. இதில் ஏதாவது பெருசாக பண்ணிட்டேனான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு இந்த மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதே எனக்கு பெரிய விஷயம். ஆனால் மே மந்த் இதே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. மே மந்த்ஸோட என்னோட பெரிய கோலே 1% பெட்டர் எவ்ரிடேன்றது தான். நான் ஆல்ரெடி 2 கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றத முன்னாடி இருக்கிற வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது போக 2-3 கோல் எக்ஸ்ட்ரா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் ஸ்டோரியில் ரிவீல் பண்ணுறேன். அது எல்லாத்துக்குமே நான் எவ்ரிடே 1% பெட்டராக பண்ணாலே அதை நான் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிவிடுவேன். மே 30 வரைக்கும் தான் வெயிட் பண்ணுன்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்புனேன். வெயிலை பார்த்தா அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த பயத்திலே ஓடி போய் குக்கும்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாருமே ஹைட்ரேட்டடாக இருங்க, வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கான வீடியோக்கு எடிட்டிங்கும் வாய்ஸ் ஓவரும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எடிட்டிங்கில் சில பிரச்சனை இருந்ததுனால நான் முடிக்கிறதுக்கே 8 மணி மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஜிம் போகவா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு போயே ஆகணும்னு இருந்தது. போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பயங்கரமாக ஒரு ஹிட் ஒர்க் அவுட் செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சேலரி குஜாலில் போயிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு பார்த்தா எந்த வேலையுமே பார்க்கல ஆஃபீஸ் போனதுனால. ஸோ எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த டேவை முடிச்சிட்டேன்.